அவர்கள் பெரும்பாலும் செய்வதற்காக வேதனை செய்யப்படவில்லை. அவங்க செஞ்சது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை, மாறாக அவர்கள் செய்த பாவங்கள் சிறு பாவங்கள் தான் என்று என்ன பாவம் என்பதை நபிகள் சொல்கிறார்கள். அவங்க செஞ்ச பாவம் என்ன என்பதையும் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குச்சியை எடுத்து வரச் செய்து அந்த குச்சியை இரண்டாக முறித்து இரண்டு கபறுகளிலும் நட்டுகிறார்கள். நட்டுவிட்டு சொன்னார்கள், லஅல்லஹு யுகஃபஃபு மா லம் யபஸா. இந்த குச்சிகள் காயாதிருக்கும் காலமெல்லாம் இந்த கபரிலே இருக்கக்கூடியவர்களினுடைய வேதனை குறைக்கப்படுகிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், பூமிக்கு அடியிலே 2 பேர் வேதனை செய்யப்படுகிறார்கள். நபிகளுக்கு அதுவும் மறைவாக இருக்கவில்லை. பூமிக்கு அடியிலே, பூமிக்கு மேற்பரப்பில் அல்ல, கபருக்குள்ளால் வேதனை செய்யப்படுகிறது. அந்த வேதனை செய்யப்படக்கூடிய காட்சியை நபிகள் பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, தரா மானானரா யா ரசூலல்லாஹ், நாங்கள் பார்க்காததை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் நாயகமே என்று சொல்லுவார்கள். கபருக்கு அடியில் வேதனை செய்யப்படுகிறது நபிகளுக்கு தெரிகிறது. அது மாத்திரமல்ல, எதற்காக வேதனை செய்யப்படுகிறது என்பதையும் நபிகள் சொல்லுகிறார்கள். ஒமாயு அந்த பாணிக்கு கபீர், பெரும்பாவத்திற்காக அல்ல, அவர்கள் செய்தது பெரும்பாவமும் அல்ல, பெரும் குற்றம் அல்ல என்று சொல்லிவிட்டு அந்த குற்றம் என்ன என்பதை நபிகள் சொல்லுகிறார்கள். ஒருவர் கோல் சொல்லிக் கொண்டே போவார், இன்னொருவர் சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்வதில்லை, முறையாக சுத்தம் செய்வதில்லை, சரியாக சுத்தம் செய்யக்கூடிய அளவிற்கு அவர் நடந்து கொள்ளவில்லை என்பதை குறித்து குற்றம் என்ன என்பதையும் நபிகள் சொல்லுகிறார்கள். அதற்கான தண்டனை எப்படி நீக்குவது என்ற வழியையும் நபிகள் செய்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு அடியில் நடப்பதையும் பார்க்கிறார்கள், எதற்காக அந்த வேதனை என்பதையும் சொல்லுகிறார்கள். அந்த வேதனை நீக்குவதற்கான வழி என்ன என்பதையும் நமக்கு படித்து தருகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், கபர் அடைக்குதுன்னு சொன்னா நம்ம ஏதாவது பச்சை இலை குலைகள் முன்னால வைக்கிறோம். இது சுன்னா, நபி வழி, இது நபி வழி என்பது நமக்கு தெரிகிறது. அந்த பச்சை இலை குலைகள் எல்லாம் தஸ்பீஹ் செய்கிறது. தஸ்பீஹ் செய்யும் பொழுது அந்த சவாபு அந்த கபராளிகளுக்கு போய் சேருகிறது, அவர்களுடைய வேதனைகள் குறைகிறது. இது ஈசா ஜவாபிலே உள்ள செய்தி, நான் அங்கே செல்லவில்லை. நபியினுடைய ஞானம் எத்தகைய அளவிற்கு விரிவானது என்பதை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு அழகாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கபூரில் இருக்கக்கூடியவர்களுடைய வேதனை எதனால், அந்த வேதனை நீக்கப்படுவது எதனால், இரண்டையும் செய்து காட்டுகிறார்கள். நமக்கு தெரியும், பத்ர் யுத்தம் நடந்தது. பத்ர் யுத்தம் நடந்து முடிந்து அந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டவர்களை, காபிர்களை ஒரு கலில், ஒரு புதைகுழியில் போடப்பட்ட, ஒரு கிணற்றிலே போடப்பட்டு மூடப்பட்டிருக்கிறார். அப்படி கிணற்றிலே போடப்பட்ட அவர்களை பார்த்து நபிகள் கேட்கிறார்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தாங்கல்ல, அதை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் தானே என்று நபிகள் கேட்கிறார்கள். பக்கத்தில் இருந்தவங்க கேட்கிறாங்க, சரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள், நாயகமே, அவர்கள் மாண்டு போய்விட்டவர்கள், மரணித்து போய்விட்டவர்கள், செத்து போய்விட்டவர்கள், அவர்களோடு நீங்கள் பேசுகிறீர்களே, அவர்கள் கேட்பார்களா என்று சொன்ன போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கேட்பதை விட அவர்கள் தெளிவாக கேட்கிறார்கள். இது நமக்கெல்லாம் தெரியும். இதை இன்னொரு பக்கமாக நீங்கள் பாருங்கள், என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் கேட்பதை விட அவர்கள் தெளிவாக கேட்கிறார்கள். அவர்கள் கேட்பதை விட நீங்கள் தெளிவானவர்கள் அல்ல. அதாவது உங்களுடைய கேள்வி புலனை விட அவர்களுடைய கேட்கும் சக்தி வலிமையானது என்று குறிப்பிடுகிறார்கள். என்றால் இதை எப்படி சொல்ல முடியும்? ஒரு மனிதனுடைய காதின் அளவு இருக்கிறது அல்லவா, செவிப்புலன், அதுல வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு மெதுவா பேசினாலும் விளங்கிக் கொள்ளும். இன்னொருத்தருக்கு கொஞ்சம் சத்தமிட்டு பேசணும், இன்னொருத்தருக்கு அதை விட சத்தமிட்டு பேசணும், இன்னொருத்தருக்கு கத்தி பேசினால் தான் விளங்கும். இப்படி எல்லாம் காதினுடைய செவிப்புலனுடைய அளவு இருக்கிறது. இன்னைக்கு ENT ஸ்பெஷலிஸ்ட், காது தொண்டை மூக்கு மருத்துவரிடம் போய் சொன்னால் அவர் சோதித்து பார்ப்பார். இந்த காதினுடைய அளவை பார்ப்பதற்கு ஒரு கருவி, அந்த கருவியை வைத்து இவருடைய கேட்கும் சக்தி எத்தனை அளவு இருக்கிறது, அதனுடைய கனம் என்ன என்பதை தீர்மானிக்கிறார்கள். அந்த கணத்தை கருவிகள்
எல்லாமே நபிகள் தீர்மானிக்கிறார்கள், உங்களை விட அவர்கள் கேட்கிறார்கள். காதினுடைய செவிப்புலனினுடைய சக்தியையும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதனிடம் எந்த அளவிற்கு செவிப்புலன் இருக்கிறது என்பதை, மரணித்தவர்களுடைய செவிப்புலனினுடைய அளவு என்ன, கேட்கும் சக்தி என்ன என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய ஞானம் அது. புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, நரகத்தில் இருந்து இறுதியாக வெளியாகக்கூடிய மனிதன் யார் என்பதும் எனக்கு தெரியும். நரகத்தில் இருந்து இறுதியாக வெளியாகக்கூடிய மனிதன் யார் என்பதும் எனக்கு தெரியும். அவன் இறுதியாக சொர்க்கம் நுழையும் நிகழ்வும் எனக்கு தெரியும் என்கிறார்கள். இது எப்படி நடக்க போகுது? இது நடக்கக்கூடிய காலம் எவ்வளவு இருக்கிறது? உலகம் அழியணும், ஆலமுல் பர்ஸக், அதற்கு பிறகு ஆலமுல் கியாமா, கேள்வி கணக்குகள் எல்லாம் முடிந்து நல்லவர்கள் சுவனமும் அல்லவர்கள் பாவிகள் எல்லாம் காவிர்கள் முஷ்ரிக்குகள் நரகத்திற்கும் சென்றதற்கு பிறகு பாவிகளிலே இறுதியாக நரகத்திலிருந்து வெளியாகக்கூடிய எத்துணை ஆண்டுகள், லட்ச ஆண்டுகளோ கோடி ஆண்டுகளோ நமக்கு தெரியாது. அதெல்லாம் முடிந்து நரகத்திலிருந்து வெளியாகி அவன் இறுதியாக சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த நிகழ்வையும் கூட நபிகள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இறுதியாக சொர்க்கம் செல்வது யார் என்பதும் எனக்கு தெரியும். இறுதியாக யார் சொர்க்கம் போக போறா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நரகத்திலிருந்து இறுதியாக வெளியாகுவது யார் என்பது தெரியும். அதை நபிகள் இப்படி சொன்னார்கள், இறுதியாக நரகத்திலிருந்து வெளியாகக்கூடிய அந்த மனிதன் சொர்க்கலோகத்திற்கு அல்லாஹ் அனுப்புவான். சொர்க்கலோகத்தினுடைய வாசலில் போய் நிற்கும் பொழுது அங்கே சொர்க்கம் நிறைந்த மாதிரி தென்படுகிறது. சொர்க்கம் நிறைஞ்சு போயிருக்கு. அப்படி நிறைந்தது போன்று தென்படும் பொழுது அவன் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறான், ரப்பே, சொர்க்கம் நிறைந்து போயிருக்கிறது, எனக்கு இடம் இல்லை என்கிறான். அல்லாஹ் சொன்னான், உனக்கு இடம் இருக்கிறது, உள்ளே போப்பா. அவன் திரும்ப வருகிறான், சுவனத்தினுடைய வாசலில் என்று பார்க்கிறான், நிரம்பி இருக்கிறது, நிரப்பமாக இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறான். இல்லை, உனக்கு இடம் இருக்கிறது, போ என்கிறான் அல்லாஹ். திரும்பவும் அவன் வந்து பார்க்கிறான், சொர்க்கம் நிறைந்தது போன்று அவனுக்கு காட்சி. அல்லாஹ்விடத்தில் மீண்டும் கேட்கிறான், ரப்பே, சொர்க்கம் நிறைந்து போயிருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், சொர்க்கம் நிறைந்து போயிருக்கிறதா? சொர்க்கத்தில் உனக்கு எவ்வளவு இடம் வைத்திருக்கிறேன் தெரியுமா? உனக்கு சொர்க்கத்தில் நான் வைத்திருக்கக்கூடிய இடத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? நீ உலகத்தில் வாழ்ந்தாயே, அந்த உலகத்தை போன்று 10 மடங்கு வைத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். இதை விழித்து சொல்லலாம் இந்த செய்தி, ஆனால் தகவல்கள் நிறைய தரப்பட வேண்டும் என்பதால் நான் இதை சுருக்கி வருகிறேன். சுவனத்திலே உனக்கு உலகத்தை போன்று 10 மடங்கு வைத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். இவன் சொல்றான், அவனுடைய கருத்து, யாரப்பி, நான் பாவிதான், குற்றம் புரிந்தவன் தான், தவறு இழைத்தவன் தான், அதற்காக நீயுமா என்னை கேலி செய்கிறாய்? என்னை கேலி செய்யாத, எனக்கு உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கத்துக்குள்ள கிடைக்குமா என்று கேட்டபோது என்ற செய்தியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிது, தங்களுடைய கடைவாய் பற்கள் தெரியும் வரை சிரித்தார்கள். கடகடந்து சிரிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொன்னது உண்மை என்கிறார்கள். இறுதியாக நரகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய இடம் இருக்கிறது என்றால், கண்மணி நாயகத்தை இதயத்தில் ஏற்றி வாழ்ந்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் சொற்களத்தில் வைப்பான். அல்லாஹ் அதை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கு நசீபாக்குவார். அருமையானவர்களே, எப்போதோ நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வையும் கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்றாங்க, கடைசியாக நரகத்தில் இருந்து வெளியே வருவது யார், சொர்க்கத்திற்குள்ளார் கடைசியாக நுழைவது யார் என்பதும் எனக்கு தெரியும் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்லவா, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கைகளையும் ஏதோ ஒரு பொருள் வைத்திருப்பது போன்று இப்படி பிடித்துக் கொண்டு வெளியே வர்றாங்க. 2 கைகளையும் பொருள்கள் இருக்கிறது, இப்படி கைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் வருகிறார்கள். ஆனா கையில ஒண்ணு இல்லை, இப்படி வச்சு இப்படி கையை பிடிச்சிட்டு வராங்க. இது என்ன இருக்கிறது தெரியுமா என்று கேட்கிறார்கள். இதில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் சஹாபாக்களினுடைய பதில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்பதாகத்தான் இருந்திருக்கிறது. அவன் பார்க்கலாம், எந்த ஒரு கேள்வியை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபத்ஹு மக்காவினுடைய வெற்றியின் போதும் கூட